வேறறுத்து மூலாதாரம், சுபாதிஷ்டானம், மணிபுரகம், அநாகதம், விசுத்தி ஆகிய சொல்லப்பட்ட 6 ஆதாரங்களை மையமாக கொண்டு அவதரித்த உமைவனின் தவச்செல்வன் நெற்றிக்கண்ணன் தோற்றுவித்த வெற்றி வேலன், கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், குமரன், திருமுருகன், மால் மருகன், செந்தில் வேலவன் இந்த இடத்திலே குடிகொண்டிருக்கின்றார். இந்த இடத்திலே நமக்கு நல்லதொரு கழகம் கிடைக்க வேண்டும், அதுவும் நன்மையிலே முடியும் என்பதால் இடத்தை பார்க்கும் பொழுது தோன்றுகிறது சொற்கும் போல். நம்மூர போல வருமா ஆடு நம் நாட்டுக்கீடாகுமா படதீசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போய் இனித்திடுமா ஆடு நம்மூர போல வருமா ஆடு நம் நாட்டுக்கீடாகுமா பாடும் புயல் சத்தோ ஆடுமையில் நிட்டோ பார்க்க ஒரு சோலை இல்லையே ஒரு வழி இல்லையே ஓடி வந்து குதிச்சு முங்கி முங்கி குளிச்சு ஆட ஒரு ஓட இல்லையே ஊரு என்ன ஊரு நம்ம ஊரு ரொம்ப மேலே அட ஓடும் கலக்காரே மீன் ஆடம்பரம் பாரு ஏது ஒரு சொர்க்கமே என்றாலும் நம்மூர போல வருமா ஆட நாடு என்றாலும் நம் நாட்டுக்கு ஈடாகுமா மாடுகள் மேய்க்க மேய்கிறத பார்க்க மந்த வெளி இங்கு இல்லையே ஆடும் புலியாட்டம் போட்டு விளையாட அரசு மர மேடு இல்லையே காலவென்று ஊட்டி சட்டவெண்டி ஓட்டி காணப்பட வழி இல்லையே கோழிகளை அழைச்சி சொல்லி சொல்லி ரசிச்சு ஆட்டமோட முடியலையே ஒரு எந்தி வச்ச போல இங்க உள்ள வாழ்க்கை எங்கு போய் சொல்ல மன இஷ்டப்படவில்லை நம்ம ஊர போல ஊரு இல்லை சொர்க்கமே அது என்றாலும் நம்மூர போல வருமா அதை நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல நித்திடுமா தமிழாலும் அது நம்மூர போல வருமா அழகில் நாடு இருந்தாலும் அது நம் நாட்டுக்கீடாகுமா அங்கார் உள்ளடை ஐம்பது சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம்பர்வ கேட்டதா இருப்பதா முதலில் யாராவது உள்ளே இருக்கிறார்கள் ஏதாவது ஓசை சப்தம் கேட்கிறதா ஓய் பெரிய கொள்ளை கூட்டமே உள்ள இருக்கும் போல இருக்கியா கொள்ளை அடிக்கிறதுக்கு உள்ள என்ன கிடக்கு துணிமணி தான் கிடக்கு மற்றொடைய மனதை கொள்ளை கொள்ள கூட்ட உள்ளே இருக்கிறது அந்த கொள்ளை என்பது வேறு இந்த கொள்ளை என்பது தமிழை கொள்ளை கொள்வதற்கு எத்தனை புலவர்கள் இருக்கிறார்கள் ஒரு தமிழை இன்னொருவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு எத்தனை புலவர்கள் இருக்கிறார்கள் தமிழ் 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 என்று சொல்லும் பொழுது அதற்கு அமிழ்ந்து என்று வருமே அந்த அளவிற்கு தமிழ் மொழி சிறப்பானது அதனால்தான் கொள்ளை கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு மனதை கொள்ளை கொண்டிருக்கிற ஆளோரும் சொல்ற அழகாக இசைக்கிறார் முருகப்பெருமானை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கின்றார் முருகா 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 முருகு முருகு என்றால் அழகு அழகு என்று பொருள் முருகா முருகா என்றால் 3 தெய்வங்களும் ஒருங்கே அமைந்திருக்க
வீற்றிருக்கின்றார்கள் என்றுதானே அர்த்தம். மூ என்றால் முந்தன், நூ என்றால் அர்த்தம், காய் என்றால் காகும். 3 தெய்வங்களும் ஒருங்கே அமைந்தவர் தான் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை மனதிலே எண்ணி 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 காவல் என்ற முறையிலே வள்ளியம்மை காதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஆளோடும் செவன்று முருகப்பெருமானுக்கு வள்ளிக்கும் திருமணத்தை நடாத்தி வைக்க வெண்மகாயாமை வந்திருக்கின்றோம். பெண்கள் மட்டும் காவலுக்கு வந்திருக்கிறார்கள். ஆண்களுடைய சத்தமே வரவில்லையே. வந்திருக்கிறாரா? யாரும் வந்திருக்காருங்க. வந்தவர் யார்? வந்தவர் என்னங்க, பெண்கள் மட்டும் வருவாங்க, ஆண்கள் வந்திருக்காங்க. அதே வந்தவர் யாருன்னு? வீரத்தேவன். வேற அத்தமே வந்திருக்கானா? இதுல பேச சுத்தம் குறைச்சிருக்கேன். எனக்கு குறைச்சிருங்க, வால்யூமே குறைச்சிருங்களே. நல்லா குறைச்சிருங்க. ஹலோ, பேச சுத்தம் குறைச்சிருங்க. ஹலோ ஹலோ. வேற அத்தனை வந்திருக்கானா வேற அக்காதான் வந்திருக்கானா கேட்கல. என்னோட இந்த மேடையில நேருக்கு நேரா போட்டி போட்டு சண்டை போடுறதுக்கு யாரு வந்தாலும் சரி உள்ள இருந்து உங்க கூட சண்டை போடுறதுக்கு தாங்க நம்பிராஜ மயம் வந்திருக்காரு. நம்பிராஜ மயம் வந்தானா நம்பிராஜ அண்ணன் மயம் வந்தானா கேட்கல. நான் என்ன கேட்கிறேன்னு புரியுதா இல்லையா? என்னையோட அந்த மேடையில நேருக்கு நேரா சண்டை போடுறதுக்கு யாரா இருந்தாலும் சரி உள்ள இருக்கவங்க இப்பவே வந்து நிக்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நான் தயாரா இருக்கேன். முடிஞ்சவங்க என்கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்கட்டும். ஜெயிக்க முடியாதவங்க உள்ள இருந்து வெளியிலே வரக்கூடாது. புரியுதா? சொல்ல சொல்லுங்க. அவர் கேட்கறது புரியுதா? கேட்கறது புரியுதா இல்லையா? அவர் பெரிய மனுஷனை கொண்டு பொறுமையா இருக்க பேசாம இருக்கேன். அதாவது நம்பிராஜமையா அந்த மையம் பாப்பன் வீரத்தேவை இதெல்லாம் ஒரு குடும்பம் தானப்பா. கேட்கறது புரிஞ்சா பதில் சொல்லு. இல்லைன்னா நாங்க 3 பேர் மூடிக்கிட்டு உட்காந்துருக்கோம்ல, மைக்கு கிடைச்சிச்சுங்கிறக்கான்னு மண்டையை பிறந்து விடுங்க. இப்ப சரியா சொல்றேன். உங்க கூட சண்டை போடுறதுக்கு நங்கை மோகினி மயம் வந்திருக்காரு. இருங்க சாமி. நம்பிராஜே நங்கை மோகினி அண்ணன் தங்கச்சியா? அப்புறம் நங்கை மோகினி யாரு, நம்பிராஜன் யாரு, வீரத்தேவை யாரு? எல்லாம் ஒரு குடும்பம் தானே. நான் அடிச்சு போடுவேன் சாமி. நீங்க சொன்னதுனாலதான் எனக்கு கோபம் குறைஞ்சிருச்சு. ஏங்க உங்க கூட சண்டை போடுறதுக்கு தானே வள்ளி இருக்காங்கல்ல, அவங்க அண்ணன் வந்திருக்காரு. அடிச்சே விடுவேன் சாமி. அடிக்கட்டுமா? பதில் தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சா சொல்லணும். தெரியலடா இந்த மாதிரி மூடிக்கிட்டு உட்கார்ந்திருக்கோம்ல. யார் வந்திருக்கானே கேக்குறியா? அதானே. இங்க யாருமே இல்ல, கிளம்புங்க. இத காலையிலே சொல்லி கிளம்பல. இவ்வளவு தூரம் நானே முதல்ல அடிக்கிறாரு பாவம். இது மனுஷன். ஆனா வந்த 2-3 வாட்டோட அனுப்பிச்சுட்டா அவர் உள்ள. அந்த பையன் நான் கட்டின சேலையவே அவுக்கல. ஏங்க கட்டின சேலை யார் சேலை? அந்த பையன் கட்டின சேலையவே என்ன அவுக்கல. சரி இப்போ என்ன உங்க பிரச்சனை? ஏன் வரல? கூப்பிட்ட உடனே நீங்க கூப்பிட்டோன்னு நேரம் வந்திருக்கணும். ஏன் வரல? ஏன் வரல? ஏன் நீங்க கூப்பிட்டோன்னு வர்றதுக்கு அவர் இன்னும் அரியரை உங்க வீட்டு வேலைக்காரரா? மைக்க வச்சுங்க மரியாதையா மண்டையை பொழந்து விடுவேன். அவன் வெளியில வரட்டீங்க. நீங்களுமா இடத்தை ஒரு வண்டி இருக்கணும். 2 மாடு சரியா இருக்கணும். 1 மாடு நான் வந்துட்டேன். உள்ள பல மாடு என்ன எதுக்கு தயாரா இருக்கு. எந்த மாடு வருதுன்னு பார்க்கலாம். ஓடுற மாட்டை ஓட்டி பார்ப்போம் முதல்ல. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா 2 மாடும் ஒன்னு விட்டு ஒன்னு பிரிந்தா என்னாக எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா 2 மாடும் ஒன்னு விட்டு ஒன்னு பிரிந்தா என்னாக எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட கொல்லையில வச்ச முல்ல குளம் பார்த்து பூப்பதில்லை. ஆயிரம் ஜென்மோ தேடி அன்பாலே ஒன்று கூடி சேர்வதும் பிரிப்பது பாவம் தானே. வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி கொடி கூறம்மா, வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா, கட்டழகி கேளம்மா, காடல் கொடி தானம்மா. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா 2 மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு விருந்தா என்னாக
பாரு வண்டி ஓடு காதலிச்சு மணந்ததற்கு மாமதுர கோவில் தோற்றி காதல் ஒரு வேதமம்மா கட்டாய பாடமம்மா ஊரெல்லாம் தாளம் பாடும் உல்லாசராகமம்மா கல்யாண பூக்கள் ரெண்டு கல் நீரி மிதக்க விட்டு கல்யாண பூக்கள் ரெண்டு கல் நீரி மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவன் சொன்ன மூச்சு ஆடுறான் உடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்ன ஆக எண்ணிப்பாரு உடுகிற வண்டி ஓடு பொத்த பருவத்திலே எழுவகை பருவம் இருக்கிறது. பேதை பெதும்பை மங்கை மதேந்தை அறிவை தெரிவை பேலுவன் எழுவகை பருவம். எழுவு பருவங்களில் மங்கை பருவம் விட்டது வள்ளிக்கு. இந்த மங்கை பருவத்திலே அந்த பருவத்தை நான் பாடும்போது அது எப்படி இருக்கும் என்பதை இங்கே கவனித்து உணரும் போது இங்கே கவனிக்க பாடும்போது நான் அந்த பாடலும் பாடும்போது நான் திண்டல் காற்று பருவமல்கையோ தென்னங்கீற்று பாடும்போது நான் திண்டல் காற்று பருவமல்கையோ தென்னங்கீற்று நான் வரும்போது ஆயிரம் பாடல் ஆட வந்ததென்னே எழுதோத்தை கொண்டதென்ன பாடும்போது நான் திண்டல் காற்று பருவமல்கையோ தென்னங்கீற்று புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதோ யாருக்கு புலரும் நாலு இன்றுதானே பாடும்போது நான் திங்கள் காற்று பருவமல்கையோ தென்னம் கீற்று நான் வரும்போது ஆயிரம் பாடல் ஆட வந்ததென்னே எழுதோத்தை கொண்டதென்ன பாடும்போது நான் திங்கள் காற்று பருவமங்கையோ தின்னங்கீற்று குறிஞ்சி. நன்றி, நன்றி கலந்த வணக்கம். நல்ல உள்ளத்துக்கு மட்டும்
50 நிலங்களிலே குறிஞ்சிலம், குறிஞ்சிலத்திலே வேலிமலை சாரல், வேலிமலை சாரலே முருகன் குடிகொண்டிருக்கிறார். இடம் சிறப்பான இடம், நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் கவனிக்கும் பொழுது என்ன ஒரு சிறப்பான இடமாக தோன்றுகிறது. இப்போ மேடையிலே நாரதராக நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு உடன்பிறவா சகோதரர், இதிகாச சுடர், இலக்கிய சுடர், புராண புயல் பி. பெருமாள் ராஜா அவர்களை பாராட்டி கோவிலூர் ஏடிஎம்கே கிளை செயலாளர் பி. அசோக் அவர்கள் சார்பாக ரூபாய் 21 பரிசாவளையும் கௌரவப்படுத்தியுள்ளார்கள். மேலும் தயவு செய்து வந்திருக்கும் நாரதர பெருமாள் ராஜ் அவர்கள் வரவிருக்கும் வள்ளி நந்தினியை பார்த்து பயப்படாமல், தயங்காமல், கலங்காமல் பேச வேண்டும், தர்க்கம் செய்ய வேண்டும் என்று இந்த அன்பளிப்பினை வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பினை வாரி வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நண்பர் அவர்களுக்கு நன்றி, நல்ல வணக்கம். அவர் அப்படி சொன்னாரா, பயப்பட வேண்டாம், மிரட்ட வேண்டாம். என்ன வள்ளிக்கு அன்பளிப்பு கொடுக்க வந்திருக்கும் வள்ளி அவர்கள் வரவிருக்கும் நாரதரை மிரட்ட வேண்டாம். இப்ப நாரதருக்கு அன்பளிப்பு கொடுக்கல, வள்ளியை பார்த்து மிரள வேண்டாம்னு கொடுத்தாரா? மண்டையை பொழந்து விடுவேன். நீர் நாரதரா, யாம் நாரதரா? நீங்க தாங்க நாரதரு. அப்படி இருந்தால் நீ என்ன சொல்லியிருக்க வேண்டும்? என்ன சொல்லியிருக்கணும்? வந்திருக்கும் நாரதர் அவர்கள் வரவிருக்கும் வள்ளியை மிரட்ட வேண்டாம் என்றல்லவா? உண்மையில அப்படித்தான் சொல்லியிருக்கணும். காரணம் என்னன்னா, கலைத்துறையில உங்களுடைய அனுபவம் 35 ஆண்டு காலம். அந்த பாப்பா வள்ளி பேர் என்ன, நந்தினி ஒரு பிள்ளை. அவங்க வந்து ஒரு 5-6 வருஷம் தான் ஆகுது. நீங்க எல்லாம் ஒரு கேள்வி கேட்டா அந்த அம்மா நின்று பதில் சொல்ல முடியுமா? தகுதி என்ன, திறமை என்ன, அனுபவம் என்ன? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு அப்படி சொல்லுங்க. ஆமா, தயவு செய்து சொல்றேன், நீங்க பயப்படாம பேசுங்க. தம்பி சொல்லி வை என்னை பத்தி. இப்ப பிடிங்க முதல்ல 4:30 சுதியிலே நதியோரும் நானுள் ஒன்று நானும் கொண்டு நாட்டியமாடுதே மெல்ல. நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனந்தம் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலம். அந்த குறிஞ்சியோட சிறப்புகளை சொன்னால் எவ்வளவு பெருமைகள் இருக்கிறது, சிறப்புகள் இருக்கிறது. முருகன் குடிகொண்டிருக்கிறான். என்ன காரணம்? அன்று அருணகிரிநாதருக்கு அடியெடுத்து கொடுத்தவர் முருகப்பெருமா. முக்தை தர்வக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருவரை என்ன போதும் என்று அழகாக அடியெடுத்து கொடுக்கிறார், பெருமையை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆடும் முறைவேல் அனிசவன பானுமணியை இனியாயில் ஏதும் நியமம் உங்கனை சேர்வேன் சாடும் தனியானை சோதனை உருவாய் அருள்வாய் உளதாய் இல்லதாய் மாறுமாய் மலராய் மணியாய் ஒளிய கருவாய் உருவாய் அருள்வாய்க்கு கோனே. இந்த முருகப்பெருமானுக்கு பெருமையை சேர்த்தவன் யார்? முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு பெருமையை சேர்த்தானே. அந்த சிறப்புகள் யாருக்கு அமைந்திருக்கிறது? அபை பிராட்டிக்கு. சுட்ட பல வேண்டுமா, சுடாத பல வேண்டுமா என்ற அறிவுக்கண்ணை சுட்டி காட்டியவன் யார் என்றால் சிறு பிள்ளையாக பாலகனாக அந்த முருகப்பெருமான் தானே. பாடுகிறாள் பாருங்களே. கருங்காலி கட்டைக்கு வாய்நானா கோடாரி இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்கானில் காரணமே மேய்க்கின்ற காலைக்கு நான் தோட்டேன். சுவாமிகள், நீங்க பேசிய வீடியோ வச்சிருவீங்க. இப்போ நீங்க ஏன் இதை பேசுனீங்கன்னா, நாங்க 3-4 பேர் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அது சூடோட குடிச்சாதான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. டீயை குடி, நாசமா போ, வந்தம்மா 5 பாட்டு முடிச்சமா போனமான்னு இருப்பேன். மனப்பாடத்தை ஒப்பிச்சுட்டு ஏன் நான் அதை பேசினேன் அப்படின்னா, இந்த டீ இந்த ஒரு பாட்டு முடியறதுல ஆறிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டானே, அப்புறம் பானக்கம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. கூல் ட்ரிங்க்ஸ் ஆகி சாப்பிட்டானே, சாப்பிடாட்டி என்ன. அதனால நதிகள் ஓடுகிறது. நதியோரம் நானுள் ஒன்று நானும் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல. நானதானும் என் சொல்ல நதியோரம் மேகம் தொட்டிலை விட்டு ஓடுவதென மலையை ஓடுவதென பின்னிற மேகம் தொட்டிலை விட்டு ஓடுவதென மலையை ஓடுவதென்ன. முகில்தானோ 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 தன்னலத்தாக விட்டு தேன் சிந்தின பூவிற்கு தேன் வேண்டுமா நான் வேண்டுமா கைகளில் அல்ல. நானதானும் என் சொல்ல நதியோரம்
சித்திர பின்னோட்டம் கார்காலத்தில் ஊர்கோலத்தின் காதலன் காதலி செல்ல நானந்தாடும் என் சொல்ல அது யாரோ நதியோரம் நீயும் ஒரு நாளில் இருந்து ஊடிடுகின்றும் சொல்ல நானந்தாடும் என் சொல்ல லா 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 லா. ஏய், நன்றி. அனைத்து நல்லவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். யார் இவள் எதற்காக வந்தால் என்ன விலை அங்கே காவல் வருகிறார் என்பதை பார்க்கும் பொழுது முன்பு சமயம் எமது பாட்டநாய மகாவிஷ்ணு அங்கை தோன்றி அமரவள்ளி சுந்தரவள்ளியை நிறுவனி அமிர்தவழி தெய்வியான என்பது எம்பெருமான் முருகன் திருப்படி தமரை வெந்தது விட்டால் மட்டோதிய சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவர் நம்பின் வளப்புகளாகி வள்ளி என்ற பெயரில் முருகப்பெருமானுக்கு விஜய் காட்டி காவல் சோ என்று ஆயலொட்டி கொண்டிருக்கிறார். இதுவரையிலும் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை நடாத்தி வைக்கிறதுக்காக யாம் பாடல் பாடினோம். இப்பொழுது என் மனைவிகளுக்காக ஒரு பாடல். அந்த பாடலை 52 மனைவிகளை திருமணம் முடித்தவன் என்று பாடுகிறேன் பாருங்க. கல்லையே உள்வெளி கூட கவி பாடும் தங்க சீலையே ஒளிநல் கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே அழகே வெள்ளி கூட கவி பாடுதே தங்க சிலையே ஒளிழல் கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே கல்லையே உள்வெளி கூட கவி பாடுதே இளவோடு விளையாடும் தாராவும் நாளே அலைமோடு வேலை வாராய் கண்ணாலே தங்க சிலையே உன்னிழல் கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே அழகே வெள்ளி கூட கவி பாடுதே இளங்காதல் அமுதாகும் ஏகாந்த ராணி இளங்காதல் அமுதா ஓ ஏகாந்த ராணி இசையோடு பாடும் வேதாந்த வாணி இசையோடு பாடும் வேதாந்த வாணி இணையாவோ இல்லையே எனிமேவு மீனி கல்லிகை உள்வெளி கூட கவி பாடுதே தங்க சிலையே உன்னிழல் கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே அழகே வெள்ளி கூட கவி பாடுதே சுந்தரம் என்றதும் கொண்டிருந்த மங்கை இவள் இந்த உலகில் கேள்வதா சொந்தரம் நிறைந்தலும் கொண்டிருந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு வந்தார் அந்த ரவி தேவர் துதிகு முழங்கி வரும் அந்தரம் மிகுந்த தேவ தொந்திவி முழங்கி வரும் இந்திரமான தூணிகள் கந்தசாமி கேட்டா சொந்தரம் நிறைந்தலும் கொண்டிருந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு வந்தார். வருகிறார் காவலர் வைக்கல் அந்த இடத்திலே கலகத்தை முதல் போயிட்டு வாங்க, அந்த பயம் இருக்கட்டும், போங்க. எந்த பயம் இருக்கட்டும் இறங்கி குறுக்கோலியா ஓடானா சண்டைக்காரன் உள்ள இருக்கிறதுல சண்டைக்கு போவானா என்ன பேசுறீ இல்ல, முதல்ல அவன் பேசுனீங்க, இப்ப என்ன சொன்னீங்க தெரியுமா? என்ன சொன்னேன்? வருகிறார் காவலர். வருகிறார் காவலர் வைக்கலாம் பயந்துட்டியா ஆளை பார்த்து? வெளியில வந்து அடிப்பாப்புல அப்படின்னு. உள்ள வந்தாலும் அடிப்பாருன்னா உள்ள சமாதானம் போறாரு. வருகிறார் போகிறார் சொன்னது முதல்ல அரியணை அவன் பேசுனியா? இப்ப வருகிறார் போகிறான்னு சொன்னா பயந்துட்டேன்னு அர்த்தமா? கிடையாது. எனது ஆசான்கள் எனக்கு எழுதி கொடுத்த வசனம். வரக்கூடியவர்கள் சிறியவர்களாக இருந்தால் அவர்களை வருக வருக வாருங்கள் என்று அழைக்க சொல்லியிருக்கிறார். மரியாதை நிமித்தமாக அவருடைய நினைவாக வருகிறார் காவலர் வைக்கலாம் கழகத்தை. அது ஒரு கலையா? டேய் அரியரா, வாடா போடா இருடா உக்கார்டா தாத்தா தட்ட தட்ட தட்ட. ஏங்க இது உங்க வாத்தியார் தான் எழுதி கொடுத்தாரா? மண்டே பொழந்துரை மரியாதை மைக் கோவப்படாம போங்க. போட்டுக்க உருப்படியா ஒரு சட்டை இல்ல, சவுடாலு.
ஏன் வர்ற ஹரிகரனை சட்டம் பண்றது இல்ல, சட்டம் போடுறது இல்ல 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 இல்ல. திரைப்படத்திற்கு ஒரு செவாலியர் மறைந்த அருமை ஐயா ஜிவாஜி நேசன், எங்களது நாடகத்துறையின் செவாலியர்.